நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே, ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே, துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே, துதி உடை போத்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே, சபையை குடும்பத்தை ஆமென் அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. கனி கொடுக்கும் மரம் நானே, தோறும் புது கனி கொடுப்பே, கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே, இலைகள் உதிர்வதில்லை, என் கனிகள் கெடுவதில்லை, இலைகள் உதிர்வதில்லை, என் கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும் வருவதாக இயேசுவின் நாமத்தினால். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது. இயேசுவின் நாமத்திலே வழிந்து ஓடுகின்றது, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை சொல்லுமா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே ஜீவ, அது வற்றாது ஒரு நாளும். வற்றாது ஒரு நாளும். திரும்ப சொல்லுமா, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். வற்றாது அந்த ஜீவ நதி இந்த ஆண்டுல பொங்கி பொங்கி நமக்குள்ளே அவரை விசுவாசிக்கும் போதே, விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்துல ஆண்டவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அது புறப்பட்டு ஓடும். ஓ ஹல்லேலூயா. நான் உங்க விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, அந்த ஜீவ நதி எனக்குள்ளே பொங்கி வருகிறதற்காக நன்றி நன்றி ஏசப்பா. இந்த ஆண்டவரே, இந்த இரவில் இந்த காத்திருக்கிற வேளையிலே ஒவ்வொருவர் மேல நம்முடைய அபிஷேக நதி புறப்பட்டு வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அது ஆறாக நதியாக ஓ ஹல்லேலூயா புறப்பட்டு ஓடுகிறதற்காக நன்றி. ஓ அபிஷேக நதி, ஆசீர்வதிக்கப்பட்ட நதியாக ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 44 அதிகாரத்துல, தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகத்தோடு இருக்கும்போது ஓ ராபா ஷபல ராபா பாபா, ஓ இந்த தண்ணீரையும் ஆறுகளையும் ஊற்றுகிறவர் மட்டுமல்ல, ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் 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 ஊற்றுவேன்னு தொடர்ந்து சொல்றாரு. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா.
உங்க சந்ததியின் மேல் அவர் ஆவி, உங்க சந்தானத்தின் மேல ஆசீர்வாதத்தை இரவுல ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் பலமாய் நிரப்புவதாக, அது ஜீவ நதியாக புரண்டு ஓடுவதாக, வற்றாத நதியாக. ஓ ராபா ஷபா ராபா கத்தர ராபா ஓ ராபா ஷபா பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி அந்நிய பாஷையின் நிறைவோடு கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானுடைய அனலை எழுப்பத்தக்கதாக இந்த புதிய ஆண்டுல நீங்க எடுத்த புதிய தீர்மானங்கள், புதிய லக்குகள், நோக்கங்கள் எல்லாம் நிறைவேற இந்த அபிஷேக நதி, இந்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்கு துணை செய்யத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவருக்குள்ள ஜெபிப்போமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்களால முடியாத பகுதியிலே உதவி செய்கிற ஆவியானவரே, ஓ ராபா ஷபா ரபா ரபா, உமக்காக வாழ நாங்க ஆசீர்வாதமா இருக்க, பிறருக்கும் ஆசீர்வாதமா இருக்க. ஓ ராபா ஷபா ரபா ரபா ரபா, தாகத்தோடு கேட்கிறப்ப, வாஞ்சியோடு கேட்கிறப்ப, தாகத்தோடு அவர் சமூகத்துல எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களை நிச்சயம் அவர் உங்க மேல ஓ ராபா ஷபா ரபா 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 அவருடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார். ஊரிக்கா தர ரபா ஷபா ரபா ரபா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அவர் சமூகத்துல வந்து அவரை நோக்கி ஏறெடுக்கிற எல்லா சத்தத்தையும் அவர் நிச்சயம் கேட்டு பதில் தருவார். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே நன்றி, நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, இந்த மாலை வேளையிலே நீங்க ஆண்டவர் சமூகத்திலே எப்படிலாம் நீங்க சத்தத்தை வைத்து ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் அவர் கேட்பார், குறைகளை தீர்ப்பார். சேர்ந்து பாடுமா? கூக்குரல் கேட்பவரே நன்றி, நன்றி ஐயா. சொல்லுவோமா? கூக்குரல் கேட்பவரே நன்றி, நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நன்றி, நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி, நன்றி ஐயா. அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன், உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பெலனே கண்மலையே, பெலனே கண்மலையே நன்றி, நன்றி ஐயா. பெலனே கண்மலையே நன்றி, நன்றி ஐயா. பெரியவரே, பெரியவரே என்னுயிரே நன்றி, நன்றி ஐயா. பெரியவரே, பெரியவரே
நன்றி நன்றி ஐயா. அரசாலும் தெய்வம் பாடுவோமா? அரசாலும் பாடுறப்பே அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. ஒவ்வொருவர் நினைவெல்லாம் அறிபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே நன்றி நன்றி ஐயா. அரசாலும் அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா. நலம் தரும் நல் மருந்தே நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. பாடும்போது நன்மைகளின் ஊற்றே நன்றி நன்றி ஐயா. சேர்ந்து பாடுமா? அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. மரணத்தை ஜெயித்தவரே நன்றி நன்றி. எல்லாம் மரித்து போன சூழ்நிலைகளை உயிரோடு எழும்பச் செய்கிறவரே ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. மன்னா மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா. மன்னா பொழிந்தவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளுகிறவரே அரசாலும் தெய்வம் அப்பா ஆர்வமா வந்திருக்கிறாங்கப்பா. நாம சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ள மகிழத்தக்கதாக நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். விண்ணப்பம் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பம் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கண்ணீர் துடைப்பவரே கண்ணீர் துடைப்பவரே கண்ணீர் துடைப்பவரே நன்றி நன்றி ஐயா. கண்ணீர் துடைப்பவரே துடைத்தவரே துடைப்பவரே நன்றி
நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஸ்தோத்திர ராஜா ஆர்வமாய் வந்திருக்கிறேன். நன்றி அப்பா. நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. ஹல்லேலூயா. எங்களை அரசாளுகிற தெய்வமே, எங்கள் பலன் நீரே, எங்கள் கண்மலையின் நீரே, எங்கள் பெரியவர் நீரே, எங்கள் உயிர் நீரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எல்லா ஜெபங்களுக்கும் பதில் தந்தீரே. இனியும் எல்லா ஜெபங்களுக்கும் பதிலை ஆயத்தமாக வைத்திருக்கிறேன். விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், ஸ்தோத்திரத்தோடு சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்களேன். ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு சுதந்திரித்துக் கொள்கிறேன்ப்பா. அவருடைய நன்மைகளை எல்லாம் எப்படி சுதந்திரிக்கிறது? நீங்க விசுவாசத்தை ஸ்தோத்தரித்து சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா. ஓ ரபா ஷபா ரபா கதர ரபா. விசுவாசத்தை ஸ்தோத்தரிக்கும் போது உங்களுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட மலையும், உங்களுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட தடையும் அது தகர்ந்து போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க நினைவுகளை எல்லாம் அறிகிறவர், உங்க நினைவுகளை காட்டிலும் உடைய நினைவுகள். இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம், ஓ எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அதுக்கும் மேலாக ஆண்டவர் உங்களை குறித்து, என்னை குறித்து, சபையாரை குறித்து, உடைய தனிப்பட்ட காரியங்களை குறித்து, ஊழியத்தை குறித்த நினைவுகள், தரிசனங்கள், திட்டங்கள் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. கடினமானதென்று அல்ல, அவரால் எல்லாம் ஆகும். சொல்லுவோம், அவரால் எல்லாம் ஆகும். இந்த ஆண்டுல புதிய துவக்கத்தை தர, புதிய காரியங்களை உங்களுக்காக அவர் செய்ய, நிறைவேற்ற, தடைகளை தகர்த்து போட அவரால் எல்லாம் ஆகும். ஓ ரபா ஷபரபலபா. ஸ்தோத்தரித்து தகர்த்து போடுங்க. ஓ விசுவாசித்து தகர்த்து போடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஓ ரபா ஷபரபா. இந்த மனம், என்னுடைய மனம் தோல்வியினால் அல்ல, கடந்த கால நினைவுகள், ஓ பாரங்கள்னால் அல்ல, பலவீனத்தினால் அல்ல, ஓ துக்கத்தினால் அல்ல, பாரத்தினால் அல்ல, உடைய வார்த்தையாக என் மனம் புதுசாகனப்பா. சொல்லுங்க, என்னாலே முடியலையே என் காரியங்களை, ஆனா என் மனம் புதுசாக உம்மாலே முடியும் ஆண்டவரே. சொல்லுவோமா ஆண்டவர் சமூகத்துல, என் மனசை புதுசா மாற்ற உம்மால முடியும். என் மனம் புதிதாகட்டப்பா. உங்க வார்த்தையினால புதிதாகட்டும், உங்க அபிஷேகத்தினால புதிதாகட்டும். நீங்க ஆண்டவர் சமூகத்துல எதெல்லாம் உற்சாகமா சத்தமா விசுவாசத்து சொல்றீங்களோ, இந்த ஆலயத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் வாக்கு தத்தத்துல, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. நிச்சயம் நீங்க பண்ற ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் அதுக்கு பதில் இல்லாம இருக்காது. நிச்சயம் பதில் உண்டாகும். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரீங்களே. ஹல்லேலூயா. அவரால் ஆகாதுன்னு ஒண்ணுமே இல்லை, அவரால் எல்லாம் ஆகும். உங்களால முடியாத பகுதியிலே ஆண்டவர் சொல்றார், பலத்தினால அல்ல ஆண்டவரே, என் பலத்தினால முடியாதப்பா. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, என் பலத்தினால அல்ல, என் பராக்கிரமத்தினால அல்ல, உங்க ஆவினால எல்லாம் ஆகும், உங்க அபிஷேகத்தினால எல்லாம் ஆகும், உங்க கிருபையினால எல்லாம் ஆகும். உங்க வார்த்தையை விசுவாசிக்க எனக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு ஜெபிக்க பலனை தாங்க. உங்க உற்சாக ஆவினால நிரப்புங்க, சோர்வினாவை எடுத்து போடுங்க. ஜெபிக்க கூடாம இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். அப்படி சொல்லுங்களே. ஆன்லைன்ல தூர இடத்துல இருந்து உங்களோடு இணைந்து ஆராதிக்கிற, ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொருவருக்காக ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் இணைந்து அப்படியாக ஸ்தோத்திரிங்க. ஆண்டவர், என் மனம் புதிதாகிறதுனாலே என் மனம் மறுரூபம் ஆகட்டும் அப்பா. ஷாபா ராபா கதாரா ராபா ஓ ராபா. ஆவியானுடைய வல்லமை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக.
கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, ஆவியானவரை ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, ஒவ்வொருடைய மனம் புதிதாவதாக. ஓ ராபா ஷபா ரபா 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 ரிக்கத்தர ரபா ஷபா ரபா. அந்த ஜீவ ஊற்று பொங்கி வருவதாக, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாய் மாறுவதாக. ஷபா ரபா 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 ரபா. தாகமுள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. ஓ ராபா கத்தர ராபா. ஆண்டவர் விசேஷமாக உங்களோடு பேசுகிறார். உங்க சந்ததியின் மேல அப்படியே ஆவியையும் ஆசீர்வாதத்தை ஊற்றணும்னா நீங்க தாகத்தோடு கேட்கணும், வாஞ்சியோடு ஆர்வமா ஆசையோடு. ஓ ராபா ஷபா ரா. அதனாலதான் அந்த ஒரு புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறார். ஓ ராபா ஷபா ரபா ரபா. ஜீவனோட காண உதவி செஞ்சிருக்கிறார், கிருபையாக காண கடந்து வர உதவி செஞ்சிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். எனக்கு அந்த தாகத்தை தாங்கப்பா, எனக்கு ஜெபிக்க உமக்காக வைராக்கியமா வாகல. ஓ ஹalleluya. ராதா ராரா பாரா பாஷா பாரா பாராபா. ஓ ரீகா ராரா ராரா ராரா. பிரமாணங்களை இருதயத்தில் எழுதுகிற கர்த்தர். ரபா ரபா ரபா. அவருடைய கட்டளைகளின்படி அவருடைய பிரமாணங்களின்படி வாழ. ஓ ஹாரா பாஷாபா ராபா. அவருடைய ஒவ்வொருடைய இருதயங்கள்ல கர்த்தர் எழுதுகிறாராம். ஷபா ரபா ரபா. என் இருதயத்திலே எழுதுங்கப்பா, என்னால முடியாத பகுதியில நான் எழும்பத்தக்கதாக. ரம்ரே க்ரோ ரோ 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 பா ஷாக்கா ராபா. ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல புதிய துவக்கத்தை, புதிய திட்டங்களை, புதிய தரிசனத்தை உங்களுக்காகவும் சபைக்காகவும் இந்த ஆலயத்துக்குள்ள வர்ற ஒவ்வொருவருக்காக வச்சிருக்கிறாரு. ஓ ரீபா லாரா பாரா ராரா. அதை பெற்றுக்கொள்ள நம்ம அசதியாயிராமல் ஜாக்கிரதையோடு சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக, விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக. ஆவி நிறைவுகளை பெற்றுக்கொண்டு ஓரா பாக்கா தரா ரபா ஷபா. பல்லாங்கனியையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஆவிக்குள்ள நிரம்பி ஜோமனோமா. ஒரு ஆண்டவர் சொல்றார், தாகம் உள்ளவன் மேல் ஒரு தாகத்தோடு கேளுங்க. ஒரு ஆண்டவர் வந்து சமாரியா பெண்ணோட என்ன சொல்றாருன்னா, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்தை தணிக்கிறவர் தீர்க்கிறவர் இன்னார் என்பதை நீ அறிஞ்சிருந்தேனா நீயே அவரிடத்துல கேட்டிருப்பாயில அப்படின்னு சொல்றாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஈவாக ஷபாலபாந்திரி நீகாந்தரபா ரிக்கத்தரபா. எல்லாரும் ஆவில நிரம்பி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் மலைகளை தகர்த்தெறியத்தக்கதாக. இந்த ஆண்டு எதை மழையா நினைக்கிறீங்க? முடியாத பகுதியிலே பிசாசு கொண்டு வருகிற பொய்யை நம்பாதீங்க, பிசாசு கொடுக்கிற தடைகளை நம்பாதீங்க, பெரிய அரணையும் கோட்டையும் பெருசா பார்க்காதீங்க. ஆவியானுடைய வல்லமையை சார்ந்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா விட்டு கொடுத்து ஆவியானுடைய நிறைவுக்காக. ஓ ஆண்டவர் உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை இந்த ஆண்டிலே நிறைவேற்ற. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னார்னா கட்டாயம் செய்வார். உங்களுக்கு செய்வார், எனக்கு செய்வார், ஊழிய எல்லைகள்ல செய்வார், சபையாருக்கு செய்வார், நம்முடைய குடும்பங்களுக்கு செய்வார், இன்னும் இந்த ஆலயத்துக்குள்ள வருகிற ஒவ்வொருவருக்கும் செய்வார். உங்களுடைய எல்லா காரியங்கள்ல அவர் செய்வார். வாக்கு தத்தமானது ஆம் என்றும் ஆமென் ஆமென் என்றும் அது கட்டாயம் நிறைவேறும். நீங்க விசுவாசிக்கத்தக்கதாக, இன்னும் விசுவாசத்துல முன்னேறத்தக்கதாக ஆவியானுடைய பலத்தோடு சார்ந்து கொண்டு ஆண்டவர் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார். அவருக்காக நான் பிழைக்கிறேன், அவருக்காக அசைக்கிறேன், அவருக்காக அப்படின்னு வாழும் போது ஆண்டவர் உங்களை கையில் எடுத்து பயன்படுத்துவார். ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பி கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மழையா தடையா இருக்குதோ கர்த்தர் இப்பொழுதே அதை தகர்த்து போடுகிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவ மகிமையை காணத்தக்கதாக
எல்லா துக்கத்தின் ஆவிகள், முறிந்த ஆவிகள், சோர்வின் ஆவிகள், ஓலா பாக்கா தாரா பலவீனத்தின் ஆவிகள், ஓ சாப ஆவிகள், ஓரா பாக்கா தொடர்ந்து வருகிற தடைகள், ஷிக்கா டக்கரடா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே பரிசுத்த ஆவியாருடைய அக்கினியினாலே சுட்டெரித்து போடுகிறோம். ரிபாரபா ஷபரபா ரபா ரபா ரிக்கத்தரபா. அந்த ஆண்டு ஒவ்வொரு குடும்பம் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக. ரிதா ராடா ஷபா டபா டபா. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நீ வைக்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. ரம் த்ரே க்ரோ 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 ரம் த்ரே க்ரோ 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 படா ஷபா டபா டபா டபா. ஆவியானுடைய அக்கினி ஒவ்வொருவரை பலப்படுத்துவதாக. ஷிக்க டக்க டக்கர டபா ஷபா டபா டபா டபா. வானம் திறக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பலமாய் சபையார் மேல ஊற்றப்படுவதாக. ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. பிசாசுடைய ஆயுதங்களை முறித்து போடத்தக்கதாக. அழிவின் சக்திகளை நிர்மூலமாக்கத்தக்கதாக. ரடா கரா டபா ஷபா. ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே பலப்படுவார்களாக. இந்த உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலப்பட. ரீடா கத்தர ரபா ரபா டபா ரபா. அந்த பரிசுத்த ஆவியினால ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வெறுமையான இருதயங்கள் உடைய வல்லமையினாலே நிரப்பப்படுவதாக நிரப்பப்படுவதாக. நீ அந்நிய பாஷையில பேசும்போது ஆண்டவர் உங்களை கையில் எடுக்கத்தக்கதாக, உங்களை பயன்படுத்தத்தக்கதாக. உங்களுக்கே தெரியாது, உங்களை கொண்டு உங்களை எழுப்பி விடுவார். மரித்து போன நிலைகள்ல கர்த்தருடைய வல்லமை உங்களை அந்த நிலையிலிருந்து எழுப்பத்தக்கதாக. ஷடா படா 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 படா. மாம்சீக பிரகாரமாக முடியாத பகுதியிலே கர்த்தருடைய வல்லமை உங்களை எழும்ப செய்யத்தக்கதாக. கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை பொழுது இறங்குவதாக. ஷீடா கடா வடா ஷபா டபா 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 டபா. ரீ ட்ராக் ட்ராக் ரா. பிசாசுடைய தந்திரங்கள் ஆலயத்திலே ஜனங்கள் திரள் திரளாய் ஆசரிக்க கூடாதபடி பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போகிற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை நாங்கள் சபித்தப்புறப்படுத்துகிறோம். ஜனங்கள் ஒன்று சேர்ந்து அன்றைக்கு எப்படி அப்போஸ்தல நாட்கள்ல ஜெபத்தினாலும் ஒரு மனதினாலும் அப்ப தரித்திருந்தார்களோ அதுபோல திரள் திரளாய் குடும்பம் குடும்பமாய் ஒருமனப்பட்டு வல்லமையாய் தரித்திருக்கிறவர்களாக, பிசாசுடைய ராஜ்யத்தை இடிக்கிறவர்களாக, தேவ ராஜ்யத்தை ஒருமனப்பட்டு கட்டுகிறவர்களாக. கர்த்தர் அப்படியாக கிரியை செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரேம் த்ரே க்ரோ க்ரோ ஷிங் ரே க்ரோ 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 ரீம் ரே க்ரோ 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 ராம் த்ரே க்ரோ ரோ ரோ ஷப்ரா பா லா கா ரா பா கா தா ரா ரா பா அடா பா ஷபா ரா பா ரா பா ரா பா பா பா. ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்துல சொல்லுமா தாகமா இருக்கிறேன்ப்பா. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுமா வாஞ்சியா வந்திருக்கிறேன்ப்பா. என் மேல உங்க ஜீவ தண்ணீரை ஊட்டுறீங்கப்பா. சொல்லுங்க, நான் தாகமா இருக்கிறேன்ப்பா. வாயை திறந்து தாகமா நான் வாஞ்சியோடு கேட்கிறேன்ப்பா. இந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ள பொங்கி வருகிறதற்காக நான் என் சந்ததியின் மேல உங்க ஆவியை விசுவாசமா சொல்லுங்க. என் சந்ததியின் மேல உங்க ஆவியை, என் சந்தானத்தின் மேல உங்க ஆசீர்வாதத்தை ஊற்றுறீங்கப்பா. அதனால் அவர்கள் புள்ளின் நடுவே நீர்கால்களின் ஓலமாய் வளர்கிற அலறி செடிகளை போல வளருவார்கள். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் நான் யாக்கோபுடைய நாமத்தை தரித்துக் கொள்வான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் ஒருமனப்பட்டு இணைந்து தேவ ராஜ்யத்தின் காரியங்களிலே செயல்படுகிறவர்களாக. முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள், தாயின் கருவில உருவாகும்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், எங்கிருந்தாலும் நாலா திசைகள் இருந்தாலும் கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக நன்றி நன்றி ஏசப்பா. ஒருமனப்பட்டு கூடி வருவார்களாக, குடும்பம் குடும்பமாய் வருவார்களாக. அப்பா, நாங்கள் ஒன்று சேர்ந்து சபையாக ஒருமனப்பட்டு தேவ ராஜ்யத்தை உடைய கிருபையினாலே அப்பா கட்டுகிறவர்களாக.
அநேக ஆத்துமாக்களை, அழிவுக்கு போற ஆத்துமாக்களை அப்பா நாங்கள் இணைந்து கட்டுகிறவர்களாக ஓரா பாஷா உம்மண்டை கொண்டு வந்து ராஜ்யத்தின் காரியங்களில் இணைந்து அப்பா அதற்கென்று நாங்கள் அப்பா நடத்துகிறவர்களாக சபையாரை பயன்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை அவயங்களாக பயன்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் அவயங்களாக பயன்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களை நீர் முந்தி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பம் கட்டப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஓரா பாஷா பாலா லாபா ராபா லாபா பிசாசின் ராஜ்யத்தை நாங்கள் முன்னக்கூடிய அழித்து போடுகிறோம். ஆண்டவரே, குடும்பத்துக்கு ரோதமாக, வேலைக்காரியங்களுக்கு ரோதமாக, குடும்ப சமாதானத்துக்கு ரோதமாக, அப்பா திருமண காரியத்துக்கு ரோதமாக, கற்பக்கணிக்கு ரோதமாக, சரீர சுகத்துக்கு ரோதமாக, ஆலய கட்டுமான பணிக்கு ரோதமாக, ஜனங்கள் கூடி வருகிறதுக்கு ரோதமாக இருக்கிற பிசாசின் ராஜ்யத்தை நாங்கள் இடித்து போடுகிறோம். அப்பா, தேவராஜ்யம் கட்டப்படுவதாக. திரள் திரளாய் நாங்கள் இந்த பட்டணத்திலே ஒன்று சேர்ந்து திரள் கூட்ட ஜனங்களாக ஒருமனப்பட்டுமே ஆராதிக்கிற ஜனமாக, தொழுது கொள்ளுகிற ஜனமாக, குடும்பம் குடும்பமாய் சேவிக்கிற ஜனமாக அப்படியாக கர்த்தர் அப்ப எங்கள் சபையாரை எங்கள் குடும்பங்களை மாற்றினதுக்காக நன்றி. ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அழிவும் நாசம் எங்கள் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. இயேசுவின் நாமத்தினாலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகிறதற்காக நன்றி. எங்களுக்கு இல்லப்பா, உங்க நாம மகிமைக்காக ஒரு குடும்ப சமாதானத்தின் காரியத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேலை காரியங்கள்ல உங்க நாம மகிமைக்காக கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். அப்பா, திருமண காரியத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உங்க நாம மகிமைக்கு ஏற்றபடி கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். ஏசப்பா, ஆண்டவரே, சுகத்துல அப்பா, சௌக்கியத்துல, ஆரோக்கியத்துல, விடுதலையில உங்க நாம மகிமைப்படும்படி கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். அப்பா, 1000 ஆராதனைகளை 3 ஆராதனைகளையும் உங்க நாம மகிமைப்படத்தக்கதாக திரள் கூட்டமாக ஆண்டவரே, 4 திசையில முன்குறிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அவர்களை சந்திப்பதாக. ஓராபா ஷபரபரபரபரபா ஓரி கத்தரபா குடும்பமாய் கர்த்தர் உடைய சன்னிதானத்துல நிறுத்தினதுக்காக நன்றி. அப்பா, ஆண்டவரே, எங்களுக்கல்லப்பா உமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். அப்பா, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அரசாலும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன்னாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா 44 அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா 44 அதிகாரம் அதிலே 3வது வசனம் நாம் வாசிக்கிறோம். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஊற்றுவேன் 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 திரும்ப திரும்ப சொல்லுகிறார். என்னன்னா, யாருக்கு ஊற்றுறார்னா, தாகம் உள்ளவன் மேல். சொல்லுங்க, தாகம் உள்ளவன் மேல். இந்த ஆண்டு நீங்க ஆசைப்படணும். எனக்கு முடியாது, என்னால் இப்படிதான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ஆசைப்படுங்க, விரும்புங்க. கர்த்தர் என்னை கொண்டு, என் குடும்பத்தை கொண்டு, என் எதிர்காலத்தை கொண்டு, எங்க ஆலயத்துல ஒவ்வொருவரை கொண்டு பலத்த கிரியைகளை செய்வார் அப்படின்னு நீங்க ஆசைப்படுங்க, வாஞ்சிங்க. ஹல்லேலூயா. அதான் சொல்லப்படுற, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த ஆண்டு கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தம், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் நம்மளை எப்படி வைப்பாரா? கீர்த்தியும்
புகழ்ச்சியுமாக வைப்பார். அது நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அவர் வைப்பார்னா நிச்சயம் வைப்பார். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. அப்போ அவர் நம்ம வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றணும்னா நம்ம தாகத்தோடு கேட்கணும், ஆசையோடு ஆர்வமாக. நமக்கு நடக்குமா? இல்லை என் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரோ அவருடைய ஆவியான ஒரு மூலம் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மேலே ஊற்றுவாராம். அதில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம், அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று. சொல்லுமா? ஆயிற்று. பிசாசு எப்போ பார்த்தாலும் சொல்லுவான், எத்தனையோ வருஷம் போயிடுச்சு, மாதம் கடந்து போகுது, இது உனக்கு நடக்கவே நடக்காது, இது இப்படி தான் உன் வாழ்க்கையில் இருக்கும், ஆகாது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார்னா ஆயிற்று. ஹல்லேலூயா. நிச்சயமாக அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை ஆமேன் ஆமென்று நிறைவேற்றுவார். அதான் சொல்லப்பட்ட ஆயிற்று, நான் அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். திரும்ப சொல்கிறாரு. இதெல்லாம் சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும்? தாகமாய் இருக்கிறவனுக்கு சேர்ந்து வாசிப்போமா? தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி அப்படி சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் அது சொல்கிறார். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார்னா அப்படியே நம்ம அதை நம்பும்போது, விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது, அதுவும் தாகமாக எப்படி இருக்கிறதா? தாகமாக ஆசையோடு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கிறதுல, அதை கை கொள்றதுல, அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் வாஞ்சையோடு ஆசையோடு, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுக்குறாராம். எப்படி கொடுக்குறார்? இன்றைக்கி நமக்கு ஃபிசிக்கலாக ஒரு சில காரியங்கள் நிறையா இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக, அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுக்குறாராம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 3வது வசனம் நான் வாசிக்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இல்லை, அது இல்லை, எரேமியா 17:7, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. அதில் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும், ஒருவேளை வெளிப்பிரகாரமாக மழை இல்லாமல் இருக்கிற மாதிரி நன்மையை காணாத வருஷம் மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் வருத்தமின்றி, எப்படி சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரமாக நம்மளை மாற்றுவார். ஹல்லேலூயா. கீழே பார்த்தீங்கன்னா அதில் 13வது வசனத்தில், இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உம்மை விட்டு விலகுற இங்கே பாரு, இங்கேயும் அந்த ஜீவ தண்ணீரின் ஊற்று அப்படின்னு இருக்கு. இந்த ஜீவ தண்ணீர் ஊற்ற நம்ம வாஞ்சிச்சு தாகமாக இருந்தபடினால தான், நம்ம அதை ஆசையாக இருக்கிறபடினால தான் நம்ம கூடி வர்றோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவரை தேடுறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி ஆராதிக்கும் போது இந்த வருஷத்தில் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும், மலைத்தாழ்ச்சியான காலங்கள்லாம் இருக்கிறது போல் இருந்தாலும் தப்பாமல் கனி கொடுக்குற மரமாக உங்களை வச்சிருப்பார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் அந்த நம்பிக்கையாகி அந்த கர்த்தரை விட்டு விலகுற யாவர் தான் என்ன செய்வாங்களாம்?
வெட்கப்படுவாங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், ஜீவ தண்ணீருள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தர். அப்போ ஜீவ தண்ணீரின் ஊற்று அப்படின்னா யாருன்னா அது கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அவரை விட்டு விலகி போகிறவங்களுக்கு தான் பயப்படணும். ஆனால் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை நீங்கள் பிடிச்சுக்கிறப்ப, கர்த்தரை தேடுறப்ப, அவரை சார்ந்து கொள்கிறப்ப அவர் என்ன செய்வாராம், தப்பாமல் சொல்லுங்க, தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்போமா. ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வருஷமாக இருக்கலாம், மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் சூழ்நிலைகள் நம்ம நினைக்கிற காரியங்கள் படி சாதகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவரை சார்ந்து அவர் மேலே நம்பிக்கையை வைத்து அந்த ஜீவ தண்ணீருள்ள நதியாகிய கர்த்தரை விட்டு விலகுறவங்களுக்கு தான் இருக்கிற நிலையை வித்தியாசமாக போட்டிருக்கானா. அவரை விட்டு விலகாமல் அவரை சார்ந்து கொண்டு அவரை நம்பிக்கையாக வைத்திருக்கிறவங்க தப்பாமல் கனி கொடுக்க அப்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவரை உயர்த்துவாராக. யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஆம். முப்பத்தி 8. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே திரும்பவும் சொல்கிறார், தாகமாக இருந்தால். ஒரு பண்டிகை நடக்குது, அந்த கடைசி நாளில் ஃபைனல் டே ஆண்டவர் முக்கியமான ஒன்றை சொல்லிடுறாரு. என்னென்னா, இயேசு நின்று சத்தமிட்டு சொல்கிறார். எப்படி இந்த வார்த்தை எப்படி சொல்கிறாரு, சத்தமிட்டு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. அந்த பண்டிகைனா ஒரு கொண்டாட்டத்தின் நாள், ஒரு மகிழ்ச்சியின் நாள். அதில் ஃபைனல் டே இருக்குது. அதில் முக்கியமான ஒன்றை எல்லாருக்கும் அந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவர் என்ன பண்ணுறாருனா சத்தமிட்டு என்ன சொல்கிறாருனா, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஜீவ தண்ணீரில் ஊற்று கர்த்தர் தான், அவர் தான். ஏன்னா இந்த ஜீவ தண்ணீரில் நதி, இந்த அபிஷேகம் பிற்பாடு பெந்தைக்கோஸ்தே நாளில் ஊற்றப்பட போகுது. அப்போ அவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறவங்களுக்கு தாகமாக இல்லைன்னா கிடைக்காது. விரும்பி நம்ம அவரை நேசித்து பிரயாசப்படணும். கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தரை தேடுறது, கர்த்தரை நம்ம வாஞ்சியோடு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் மூலம் ஆண்டவரே ஒவ்வொரு நாள் என்னை நடத்துங்க ஏசப்பா, என்னை நடத்துங்க ஆவியானவர், இந்த செய்கிறது எனக்கு எப்படின்னு தெரியல, என்னை கற்றுக் கொடுங்க அப்படின்னு நம்ம ஒரு சிறு பிள்ளைகள் போல நம்ம அவரிடத்துல கேட்டு 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 இந்த ஆவியானுடைய ஒத்தாசை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம நடக்கும்போது அவர் என்ன பண்ணுவாராம், அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகளை நமக்குள்ளே ஓட செய்வார். ஹல்லேலூயா. இந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உங்களுக்குள்ளே ஓடும்போது ஒருவேளை நிறையா காரியங்களில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் ஆவியானுடைய பலத்தினால அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்ள உங்களுக்கு அவர் பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களால் முடியாத பகுதியிலே உதவி செய்கிறதுக்கு தான் அந்த ஜீவ தண்ணீருள்ள நதி. ஹல்லேலூயா. அப்போ அந்த நதி உங்களுக்குள்ளே ஓடும்போது நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களில் பதில் நிச்சயம் கிடைக்கும், சுகம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், நல்வாழ்வு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், மேன்மை உண்டாகும். ஊழியத்தில் கர்த்தருடைய மகிமை பலமாய் வெளிப்படும். ஆண்டவர்கிட்ட இந்த புதிய ஆண்டில் நான் இன்னும் தாகமாக இருக்கணும் ஆண்டவரே, என் வீட்டில் ஒவ்வொருவரும் இன்னும் தாகமாக உம்மிடத்தில் வரணும் ஆண்டவரே. அந்த ஜீவ தண்ணீரில் ஊற்ற விட்டு பின்வாங்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பின்வாங்கினா அதில் போட்டிருக்கு அவங்களுடைய பேர் புழுதியில் எழுதப்படும்னு போட்டிருக்குது. கர்த்தரை விட்டு விலகிறவருடைய நிலை. ஆனால் நான் உம்மை நம்பிக்கையாக வச்சு உம்மை நான் தேடி உம்முடைய வார்த்தையை கை கொண்டு உமக்குள்ளே நான் பலப்படும் போது அது மலைத்தாழ்ச்சியான வருஷமாக இருந்தாலும் வித்தியாசமான சூழலில் நீங்கள் இந்த ஆண்டு கடந்து போனாலும் அவரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவருடைய வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு போகும்போது ஆண்டவர் தப்பாமல் கனி கொடுக்குற மரத்தை மாதிரி உங்களை வச்சுருப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறீங்களா? திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்கிறார், தாகமாக இருந்தால் அந்த ஜீவ தண்ணீர் அது இலவசமாய் கொடுக்கிறவர்,
அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அது ஓடும். ஹல்லேலூயா. நான் தாகமா உம்முடைய சமூகத்துல வர்றேன்ப்பா. ஓ, எனக்கு அந்த தாகத்தை தாங்க ஆண்டவர் சமூகத்தை ஒரு ஆசையோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரின் உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரின் உயிரே நன்றி நன்றி ஐயா. எங்க குடும்பத்தை, எங்க வீட்டை, எங்களை, எங்க சபையாரை, எங்கள் ஒவ்வொருவரையும் அரசாளுகிறவரேன்னு சொல்லி, அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கின்றே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ் திருப்பே. கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்துல இந்த பரிசுத்த ஆவியானுடைய நதிக்காக, இந்த ஜீவ தண்ணீர்ல ஊற்றை வாஞ்சித்து நாட ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆசையா. ஹல்லேலூயா. குறைகளை எல்லாம் நீக்கிறவர் அவர் சமூகத்திலே உற்சாகமாய் நீங்க கனம் பண்ணும் போது, உற்சாகமாய் தேடும் போது, ஓ ஹல்லேலூயா, நீங்க இணைந்து பிரயாசப்படும் போது ஊழியத்தில் அப்படியாக உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஓ ராபா ஷாபா ராபா கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அவருடைய நல்ல பொக்கிசாலை வானத்தை திறப்பார். ரம்த்ரே க்ரோ ரோ ரோ ஷாபா ராபா ஹதரா ராபா. ஆவியானோர் பலமாய் அசைவாடுவார். ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புதிதாய் வருகிறவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாலிபர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரியவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய எல்லைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருடைய எல்லைகள்ல உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஜெப ஆவியை எங்கள் பிள்ளைகளுக்கு ஊற்றுனதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. விண்ணப்பத்தின் ஆவியை நீங்க ஊற்றுனதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சந்ததியின் மேல உங்க ஆவியை ஊற்றுனதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சந்தானத்தின் மேல உங்க ஆசீர்வாதத்தை ஊற்றுனதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ சபையார் மேல நீர் அப்படியாக ஊற்றுனதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. இந்த நதி பாயிற இடமெல்லாம் ஓ ஹல்லேலூயா, ஓ ஆரோக்கியம், சுகமும், சமாதானம், வெற்றியும், வாழ்வுண்டாக கர்த்தர் கிரியை செய்யறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பட்டணத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்துக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்க ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துல நீ கொடுத்த தரிசனத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு அதெல்லாம் நிறைவேறினதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் நாங்க இந்த ஆண்டவரே அபிஷேகத்தோடு அப்பா கடந்து போகிறோமோ உடைய கிருபையினாலே அநேகர் சந்திக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிறவர்கள் சந்திக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் சந்திக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மண்டையவர்கள் ஓடோடி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விண்ணப்பம் கேட்பவரே
விண்ணப்பம் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. கண்ணீர் துடைப்பவரே, நன்றி நன்றி ஐயா. கண்ணீர் துடைப்பவரே, நன்றி நன்றி ஐயா. சொல்லும் அரசாளும் தெய்வமே, அரசாளும் தெய்வம், அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நலம் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றியே யாமேன். நலம் தரும் நல் மருந்தே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே, நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா. நன்மைகளின் ஊற்றே, நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க, அரசாளுகிறவரே, அரசா. நீங்க பாடும் போதே பிசாசுனுடைய ஆளுகைகள் எந்தெந்த பகுதியில இருக்குதோ, இருளின் கிரியைகள் இருக்குதோ, அந்த பகுதிகள் நிர்மூலமாகத்தக்கதாக, ஓ கர்த்தருடைய மகிமை பலமாய் கட்டப்படத்தக்கதாக, அவருடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக, ஓ ஹalleluya. பிசாசின் தந்திரங்கள் நிர்மூலமாக, ஓ ரபா ஷபா பாபா பாபா பாபா. அரசாளும் தெய்வம், அப்பா. சொல்லுங்க, ஆர்வமா ஆர்வமாய் வந்திருக்கின்றேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. மரணத்தை ஜெயித்தவரே, எந்தெந்த பகுதியில கடந்த ஆண்டு மரித்து போச்சோ அந்த பகுதியில கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுவதாக, உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குவதாக, உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குவதாக. ஓ உம்முடைய வார்த்தை என்ற மன்னாவால ஓ ராபா ஷாப் ஒவ்வொருவரும் போஷிக்கப்படுவார்களாக. ஓ ராபா ஷாபா ராபா பாபா. மன்னா பொழிந்தவரே, நன்றி நன்றி ஐயா. மன்னா பொழிந்தவரே, நன்றி நன்றி ஐயா. அரசாளும் அரசாளும் தெய்வம், அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழத்தக்கதாக, எல்லா சஞ்சலம் நீங்கத்தக்கதாக மகிழ்ந்திருப்பே. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க, என் நினைவெல்லாம் அறியறீங்கப்பா. நினைவெல்லாம் அறி, என் நினைவெல்லாம் நீங்களா இருக்கட்டும்பா. என் நினைவெல்லாம் உடைய வார்த்தையா, என் நினைவெல்லாம் உடைய பிரசன்னம், என் நினைவெல்லாம் நீங்கதாப்பா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தெய்வம், அரசா. நீங்க
நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு இருதயத்தை நீங்க ஆளுகை செய்ய. ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள பிரமாணங்கள் எழுதப்படுவதாக. எழுப்பும் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை எழுப்புவீராக. அவைகளை எழுப்புவீராக. ஓ ரபா ஷபா ரபா கத்தர ரபா. ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானதும் பயிர் நிலமாகுமே. இந்த ஆண்டுல கர்த்தர் அப்படியாக மாற்ற போகிறார். வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானதும் பயிர் நிலமாகுமே. சொல்லுங்களேன். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமா. இப்பொழுதே அற்புதம் நடப்பதாக. ஆராதிக்கும் போதே அற்புதம் நடப்பதாக. முடியாத காரியங்கள் ஆயிற்று என்ற வார்த்தையின்படி சாத்தியமாவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே சுகவீனம் சுகமாய் மாறும். இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. மீண்டுமாக. பலவீனம் பலனாய். எதெல்லாம் பலவீனமாய் இருக்குதோ அபிஷேகத்தினாலே ஆவியினாலே வல்லமையினாலே பலனாய் மாறுவதாக. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியம். பாடுறவங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ
ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது குறைவுகள் எல்லாம் மாறுமே. ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் மாறுமே. ஓ ரபா ஷபல ரபா 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 கதர ரபா ஓ ரபா கதர ரபா. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்களேன், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ அந்த பெந்தேகோஸ்தே நாட்கள்ல எப்படி இந்த சபையார் மேல ஊற்றப்பட்டதோ, ஓ அதுபோல எங்க ஆலயத்திலும் இந்த நாட்கள்ல இந்த 2025 பலமாய் ஊற்றப்படத்தக்கதாக, மாம்சமான யாவர் மேல ஊற்றப்படத்தக்கதாக. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா, ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற அந்த அதிகாலை ஆராதனை, காலை ஆராதனை, மாலை ஆராதனை, ஓ கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாக 4 திசைகள் இருந்து முன்குறிக்கப்பட்டவங்க, தாயின் கருவில உருவாகும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக, குடும்பம் குடும்பமாய் கொண்டு வரும்படியாக எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. எல்லாரும் ஸ்தோத்தரிக்கலாமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருக்கு தருகிற கணம், அவருக்கு தருகிற துதி, அவருக்கு தருகிற மகிமை, அதை அவருக்கே கொடுக்கத்தக்கதாக ஆயத்தத்தோடு வந்து ஆராதனையிலே கர்த்தருடைய சமூகத்திலே முதல்ல பங்கெடுக்கத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நேற்றைய நாளில் கூட நேரடியாகவும் இந்த கான்ஃபரன்ஸ் கால் வழியாக இணைந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாடல் வேலைக்காக, துதி வேலைக்காக நன்றியுள்ள உள்ளத்தோடு ஓ கர்த்தர் சமூகத்திலே குடும்பம் குடும்பமாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறுத்தினதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதித்து பாடும்போதே பாடும்போதே எல்லா தடைகளும் நிர்மூலமாகத்தக்கதாக, எல்லா கட்டுகளும் கலன்று போகத்தக்கதாக, விடுதலை வல்லமை அந்த பாடுகிற வேலையிலேயே கர்த்தர் ஒவ்வொரு மேலையும் அவருடைய ஆவியானவர் அசைவாடத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் சமூகத்திலே மனப்பூர்வமாக உற்சாகமாக தசம பாகத்தினாலும் பொருளாலும் பொருத்தனைகளினாலும் காணிக்கைகளினாலும் கனம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வானத்தின் மதகள் திறக்கப்படும்படியாக, இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை என்ற மன்னாவால ஒவ்வொருவரும் பிழைக்கத்தக்கதாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டபடி ஒவ்வொருவருக்கும் வேண்டிய மன்னா, ஒவ்வொருவருக்கும் வேண்டிய வார்த்தை இந்த வாரத்தில் கிடைக்கத்தக்கதாக அதை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாஞ்சியோட ஆசையோடு இந்த வார்த்தையை கேட்க அதை கை கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யும்படியாக அதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 4 திசையிலிருந்தும் கண்ணீரோடு வேதனையோடு வாழ வழியின்றி அப்படியாக வழி தெரியாத நிலையில எத்தனையோ ஆத்துமாக்கள் கதறிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் உண்டு. நித்திய ஜீவிக்கு நியமிக்கப்பட்டவர்கள் உண்டு. அவர்களெல்லாம் கர்த்தர் சமூகத்துக்கு அவர்களெல்லாம் வரத்தக்கதாக கடந்த நாட்கள்ல நாம் யாருக்கெல்லாம் விதைத்தோமோ அந்த பகுதியிலெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக ஆத்துமாக்கள் திரளாய் கூடி வரத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக கர்த்தர் அவர்கள்
ஓ தேவ சமூகத்துக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஓடோடி வரத்தக்கதாக, ஒருமனப்படத்தக்கதாக, குடும்பமாய் வரத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த யூடியூப், இந்த ஆன்லைன் வழியாகவும் இணைந்து ஆராதனைக்கு வரவே முடியாதவர்கள், தூர இடத்துல இருக்கிறவர்கள், வெளியூர்ல இருக்கிறவர்கள், ஆராதனைக்கு வெளியரங்கமாய் கடந்து போக முடியாத சூழ்நிலை இருக்கிறவர்களுக்கு இப்படி இல்லை ஆன்லைன் வழியாக ஆராதித்து இப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துறவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா, நன்றி ராஜா. இந்த நேர்ச்சி நகர் ஸ்தலத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது ரகபோத்தாக இது போல நெட்டு தெரு ஸ்தலத்துக்காக கர்த்தருடைய நாமம் அங்கு வெளிப்படத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குடும்பத்துல ஓ தேவ சமாதானம் வெளிப்படத்தக்கதாக, குடும்பமாய் ஒவ்வொருவரும் அவரை சேவிக்கத்தக்கதாக, ஆலயத்துல வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவளுக்கு நல்ல வேலை கிடைத்ததுக்காக, வேலையிலே ப்ரொமோஷன், டிரான்ஸ்ஃபர், அதுல வேலையில இளைப்பாறுதல், கர்த்தருடைய கிரியைகள் வேலை காரியங்களை வெளிப்படத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பலவீனத்தின் மத்தியில அப்படியாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய தெய்வீக சுகம் வெளிப்படத்தக்கதாக, ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமாக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்துல ஏற்ற துணையை கத்த தரும்படிக்காக, ஆதாமுக்கு ஏற்ற துணையை எப்படி கத்த தந்தாரோ அதுபோல திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கத்த தரும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கற்பக்கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், பாலகருக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக, ஒவ்வொருவர் மேலே கர்த்தருடைய கரம் அமரும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஊழியர்காருக்காக, ஊழியர்கார் குடும்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் குடும்பங்களை விலக்கி பாதுகாக்கும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.